Hi friends, welcome to Bommi's World. Friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க புதுசா ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கினோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல எனக்கு ஹெல்ப் பண்ண போறது பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் தான் இந்த ஹோல்டரை அன்பாக்ஸ் பண்ண போறாரு. நான் வீடியோ எடுக்க போறேன். நாங்கள் இந்த ஹோல்டரை ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினோம். ரேட்டிங்ஸ் வந்து 4.4 ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. ரிவ்யூஸும் நல்ல ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இப்போது மேலே இருக்கிற பார்சல் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. கம்பெனி நேம் வந்து சப்டான் கம்பெனி. ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டாண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சேனல் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. குக்கிங் வீடியோஸ் எடுக்கும்போது தான் மொபைல் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறமா இவர்கிட்ட சொன்னேன். இவர் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பேக்கில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. இது வந்து கிளாம்ப்பு. இதை வச்சு நம்ம எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது வந்து மொபைல் ஹோல்டர். மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மொபைல் மட்டும் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இதை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து மெயின் ஸ்டாண்டு. ஸ்ப்ரிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள், 2 சைடுமே ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஸ்ப்ரிங் இருக்குது. நம்ம வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போது பார்க்கும்போதே தெரியுது ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஹோல்டர். இதில் தான் நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பின்னால் ஸ்டாண்டோட ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டோட ஹெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாம்ப். இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டாண்டை வந்து எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷெல்ஃபில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சேரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஜன்னல் கம்பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ வச்சு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி டைட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டை எந்த ஆங்கிளில் வேணால் வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் திருப்பி வச்சுட்டு கீழே வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஸ்டாண்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இது எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொபைல் ஹோல்டரில் பின்னாடி இருக்கிற கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டோட இந்த ஹெட் பாயிண்ட்டை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போது இதை எந்த ஆங்கிளில் வேணால் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம 360 டிகிரியில் கூட இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஹோல்டர் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து வெளியில் வருதா, இல்லை லூஸாக இருக்கா, டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
நம்ம மொபைலை இங்கே தான் வைக்க போகிறோம். மொபைலை அப்படியே வச்சா வைக்க முடியாது. ஸோ ஹோல்டரை இந்த மாதிரி நல்லா இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி மொபைலை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம ஸ்டாண்டோட பாட்டம் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் வந்து கிளாம்ப்பு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சில்வர் ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கீழே போயிடணும், ஸ்டாண்டு வந்து மேலே இருக்கணும். அந்த மாதிரி வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கணும். இந்த கிளாம்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைல் ஸ்டாண்டை எந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாண்டில் நம்ம மொபைல் ஹோல்டரை 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மொபைல் ஸ்டாண்டை அசெம்பிள் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இது ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூலில் வந்து இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே வச்சு கீழே இருக்கிற இந்த சில்வர் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணால் போதும், ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஹோல்டரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1200 கிராம்ஸ், அதாவது 1 கிலோ 200 கிராம்ஸ். அவ்வளோ வெயிட் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டாண்டை ஒரு ஸ்டூலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டில் நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிஜமாகவே இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்டை நம்ம எந்த ஆங்கிளில் வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் ஹெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து 30 சென்டிமீட்டர்லேருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறக்கும், கிராஃப்ட் வீடியோஸ் எடுக்கிறக்கும் இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.